இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். கடந்த 2 மாதங்களில் திடீரென ஏற்பட்ட குழிக்குள் சிக்கி 4 பலி, தீயணைப்பு மீட்பு படை கூறுகிறது. நாட்டில் கடந்த 2 மாதங்களில் திடீரென ஏற்பட்ட குழியில் மக்கள் சிக்கி உயிரிழந்த 3 சம்பவங்கள் நிகழ்ந்துள்ளன. இதில் மொத்தம் 4 பலியாகியுள்ளனர் என்று மலேசிய தீயணைப்பு மீட்பு படை இலாக்காவின் தலைமை இயக்குனர் டத்தோ நூர் ஹிஷாம் முகமது தெரிவித்தார். இந்த 3 சம்பவங்களும் முறையே கெடா ஜித்ரா, கோலாலம்பூர் ஜலான் மஸ்ஜித் இந்தியா மற்றும் சரவா குனோங் தபாய் பாவ் ஆகிய பகுதிகளில் நிகழ்ந்துள்ளன. முதலாவது சம்பவம் கடந்த ஜூலை 30 ஜித்ரா பயாக்க முன்தெங் தேசிய இடைநிலைப் பள்ளியின் முன் பாதாள சாக்கடையில் நிகழ்ந்தது. 4.5 மீட்டர் ஆழத்தில் பெரிய குழியில் சிக்கிய 2 ஆடவர்கள் நச்சு வாயுவினால் பாதிக்கப்பட்டு சம்பவ இடத்திலேயே மாண்டனர். அந்த சாக்கடை பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட மீட்பு நடவடிக்கையில் தீயணைப்பு மீட்பு படை வீரர்கள் போதுமான தற்காப்பு சாதனங்களுடன் களம் இறங்கி 4.5 மீட்டர் ஆழத்திலிருந்து அவ்விருவரின் சடலங்களையும் மீட்டனர் என்று டத்தோ நூர் ஹிஷாம் குறிப்பிட்டார். இரண்டாவது சம்பவம் கடந்த ஆகஸ்ட் 23 ஜலான் மஸ்ஜித் இந்தியாவில் நிகழ்ந்தது. நடைபாதை இடிந்து விழுந்ததில் 26 அடி பாதாள சாக்கடையில் விழுந்த ஓர் இந்திய பிரஜையான 48 வயது விஜயலட்சுமி காணாமல் போனார். 9 நாட்களாக மேற்கொள்ளப்பட்ட மீட்பு நடவடிக்கையில் நச்சுவாயு மற்றும் நீரோட்டம் கடுமையாக இருந்த பாதாள சாக்கடையில் முக்குளிக்கும் வீரர்கள் தொடர்ந்து உள்ளே செல்வது மிகவும் ஆபத்து என்று கண்டறியப்பட்டதை தொடர்ந்து மீட்பு நடவடிக்கை கடந்த வாரம் சனிக்கிழமை நிறுத்தப்பட்டதாக டத்தோ நூர் ஹிஷாம் தெரிவித்தார். மூன்றாவது சம்பவம் கடந்த ஆகஸ்ட் 24 சரவா குனோங் தபாய் பாவில் நிகழ்ந்தது. இதில் தங்கம் தோண்டும் பணியில் ஈடுபட்ட 26 வயது யோகா அகிஸ்கா என்று அடையாளம் கூறப்பட்ட ஓர் இந்தோனேசியர் உயிரோடு புதையுண்டார். அவரின் சடலம் கடந்த ஆகஸ்ட் 29 90 மீட்டர் ஆழத்திலிருந்து தோண்டி எடுக்கப்பட்டதாக டத்தோ நூர் ஹிஷாம் குறிப்பிட்டார். நாட்டில் இன்னமும் நிலவி வரும் சில தீவிரவாத கூறுகளை கையாளும் ஆற்றலை அரச மலேசிய போலீஸ் படை கொண்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் டத்தோசரி சைஃபுடின் நசுத்தியோன் இஸ்மாயில் தெரிவித்துள்ளார். தீவிரவாத கூறுகளை கொண்ட நடவடிக்கைகள் அதிகரித்து கொண்டு வருவதற்கான அறிகுறிகள் காணப்பட்ட போதிலும் அவற்றை முழுவீச்சில் வேரறுக்கவும் துடைத்தொழிக்கவும் போதுமான ஆற்றலை போலீஸ் படை கொண்டிருப்பதாக அமைச்சர் உறுதியளித்தார். எந்த ஒரு நடவடிக்கையாக இருந்தாலும் அவை போலீஸ் படையின் கண்காணிப்பிலும் கட்டுப்பாட்டிலும் உள்ளன. அவற்றை சமாளிக்கும் ஆற்றலையும் திறனையும் போலீஸ் படை கொண்டுள்ளது என்பதற்கு தாம் உத்தரவாதம் அளிப்பதாக சைஃபுடின் தெரிவித்தார். அரசாங்க சார்பு நிறுவனங்களின் எண்ணிக்கை குறைக்கப்படலாம் என்று பிரதமர் டத்தோசரி அன்வார் இப்ராஹிம் கோடி காட்டியுள்ளார். ஓர் அரசாங்க சார்பு நிறுவனம் கொண்டுள்ள அதே செயல்பாட்டையும் பங்களிப்பையும் மற்றொரு சார்பு நிறுவனம் கொண்டிருப்பது அரசு சார்பு நிறுவனங்களில் பணி சார்ந்த மோதல்கள் ஏற்படுவது மற்றும் கட்டுப்பாடற்ற செலவினங்கள் முதலிய சிக்கல்களை தீர்ப்பதற்காக அவற்றின் பணித்தன்மையை குறித்து ஆராய்வதற்கு நிதி அமைச்சின் கீழ் செயலகம் ஒன்று அமைக்கப்படும் என்று பிரதமர் தெரிவித்துள்ளார். இந்த செயலகத்தை உடனடியாக அமைப்பதற்கு அமைச்சரவையின் அங்கீகாரம் கிடைத்துள்ளதாக நிதி அமைச்சருமான டத்தோசரி அன்வார் குறிப்பிட்டார். ஓர் அரசாங்க சார்பு நிறுவனம் செய்யக்கூடிய பணியை மற்றொரு சார்பு நிறுவனம் செய்யாமலும் இதன் மூலம் கட்டுப்பாடற்ற நிதி செலவினம் ஏற்படுவதை தடுக்கவும் அவற்றை கண்காணிக்கும் ஓர் ஒருங்கிணைந்த மையமாக அந்த செயலகம் விளங்கும் என்று டத்தோஸ்ரீ அன்வார் குறிப்பிட்டார். தற்போது அதிகமான அரசாங்க சார்பு நிறுவனங்கள் இருப்பதை சுட்டிக்காட்டிய பிரதமர் அவற்றின் எண்ணிக்கை குறைக்கப்படுவதற்கான சாத்தியத்தையும் மேற்கோள் காட்டினார். கான்கிரீட் தூண்களை ஏற்றி சென்ற ட்ரெய்லர் லாரி ஒன்றின் வால் பகுதி கழன்று குடை சாய்ந்ததில் அந்த கட்டுமான தூண்கள் நாலாபுறமும் சிதறின.
இச்சம்பவம் நேற்று பிற்பகல் 2:35 மணியளவில் வடக்கு தெற்கு நெடுஞ்சாலையின் 10.7வது கிலோமீட்டரில் ஜோஹர் பாருவிற்கு அருகில் நிகழ்ந்தது. இதில் 26 வயது லாரி ஓட்டுநர் காயம் இன்றி உயிர் தப்பிய வேளையில் பொதுமக்கள் யாரும் பாதிக்கப்படவில்லை என்று ஜோஹர் பாரு உத்தாரா மாவட்ட போலீஸ் தலைவர் ACP பல்வீர் சிங் தெரிவித்தார். சாலையில் சிதறிய கான்கிரீட் தூண்களை அகற்றும் பணியின் போது நெடுஞ்சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் நிலவியது. ஜோஹர் பாருவில் இன்று அதிகாலையில் 3 வீடமைப்பு பகுதிகளில் ஏற்பட்ட ரசாயன துர்நாற்ற நெடியால் சுற்றுச்சூழல் மாசுபாடு ஏற்பட்டு இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. தமான் மோன் ஆஸ்தின், தமான் டாயா மற்றும் தமான் இஸ்திமேவா ஆகிய 3 தாமான்களில் ரசாயன நெடி தொடர்பில் இன்று அதிகாலை 1:39 மணிக்கு தாங்கள் அவசர அழைப்பை பெற்றதாக தப்ராவ் தீயணைப்பு நிலைய செயலாக்க கொமாண்டர் கைருல் ஆசார் அப்துல் அசீஸ் தெரிவித்துள்ளார். 19 வீரர்களுடன் மீட்பு பணிக்கான 2 FRT இயந்திரங்கள் சம்பவ இடத்திற்கு அனுப்பப்பட்டன. அந்த வீடமைப்பு பகுதிகளில் ஏற்பட்டுள்ள ரசாயன நெடி எவ்வகையை சேர்ந்தது, அதன் ஆபத்து தன்மை முதலிய விவரங்கள் சேகரிக்கப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார். அப்பகுதியில் நிலவி வரும் காற்றின் தன்மை குறித்து வாயுவை கண்டறியும் சாதனத்தின் மூலமாக சோதனை செய்யப்பட்டு வருவதாக அவர் மேலும் கூறினார். அரச மலேசிய போலீஸ் படையின் சின்னத்தை தாங்கிய டீ சட்டை ஒன்றை அணிந்து கொண்டு வங்காளதேச ஆடவர் ஒருவர் பினாங்கில் சுற்றித் திரிந்ததாக சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு வரும் காணொளி தொடர்பில் ஆரூடம் கூற வேண்டாம் என்று பரடாயா மாவட்ட போலீஸ் தலைவர் சூப்பரிண்டென்டென்ட் கமரோல் ரிசால் ஜெனால் கேட்டுக்கொண்டார். போலீஸ் படை சின்னம் மற்றும் பரடாயா மாவட்ட போலீஸ் தலைமையகம் என அச்சிடப்பட்டுள்ள அந்த டீ சட்டை அதிகாரத்துவ பணிக்கு உரிய டீ சட்டை அல்ல. மாறாக கடந்த 8 ஆண்டுகளுக்கு முன்பு பரடாயா மாவட்ட போலீசார் ஏற்பாடு செய்திருந்த 2016ஆம் ஆண்டுக்கான உடற்பயிற்சி மற்றும் கோத்தோங் ரோயோங் போன்ற சமூக கூட்டுப்பணிக்காக அச்சிடப்பட்ட பிரத்யேக டீ சட்டையாகும். 19 வினாடிகள் ஓடக்கூடிய அந்த காணொளியை நபர் ஒருவர் பதிவேற்றம் செய்துள்ளார். அதனை போலீஸ் துறையும் கண்டறிந்துள்ளதாக கமருல் ரிசால் குறிப்பிட்டார். இன்று காலையில் பெய்த கனத்த மழையில் பினாங்கு பயன்லபாஸில் சில பகுதிகள் வெள்ளக்காடாக மாறின. சுமார் 1 மணி நேரம் நீடித்த இந்த கனத்த மழையில் பிரதான சாலைகளில் நீர் கரை புரண்டோடியது. இதனால் வாகனமோட்டிகள், குறிப்பாக மோட்டார் சைக்கிள் ஓட்டிகள் மற்றும் பாதசாரிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டனர். ஜலான் மாயாங் பசீர் 1 மற்றும் ஜலான் மசூரி ஆகியவை கடுமையாக பாதிக்கப்பட்ட பகுதியாக அடையாளம் காணப்பட்டன. சாலைகளில் முழங்கால் அளவு வரை நின்ற நீரில் வாகனங்கள் தொடர்ந்து முன்னேறி செல்வதில் சிரமம் ஏற்பட்டதால் போக்குவரத்து நிலை குத்தியது. திடீர் வெள்ளத்தில் பலர் மோட்டார் சைக்கிள்களை தள்ளி கொண்டு சென்றதை காண முடிந்தது. இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983ஆம் ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.